Hi friends, now Vardaraja and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 607 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படினா அந்த இடத்தை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சிக்கிட்டு போறது நல்லது. அப்படி தெரிஞ்சிக்காம போய் ஒரு அமானுஷத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படினா அந்த ஒரு இடத்துல இருந்து தப்பிக்கிறது மிகவும் கடினமான ஒரு விஷயம். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. இது ஏன்பா இப்போ சொல்ற அப்படினு கேட்டிங்கனா இன்னைக்கு நீங்க பார்க்க போற நிகழ்வுல ஒரு கப்பல் அப்படிப்பட்ட டேஞ்சரஸான இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுடைய என்டர்டெய்னிங்கான ஸ்டோரியை தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. வெல், இந்த வீடியோவை நீங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு தேசிகன் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கும் அவருடைய மனைவி ஷில்பாவுக்கும் ஒரு 8 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்ட்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. தேசிகன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஸோ அவருக்கு வந்து இந்த ஆஃப் சைட் போஸ்டிங் எல்லாமே போடுவாங்க இல்லையா, அப்படி தான் இந்தியா முழுக்க அவங்களுடைய நிறுவனம் இருக்குது. ஸோ அவங்களுடைய நிறுவனத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஒரு மாதம் பூனேல போய் ஒர்க் பண்ணிட்டு வா அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ பூனே அப்படின்னதுக்கப்புறம் இவர் உடனடியாக ஓகே சொல்றாரு. ஏன்னா பூனேல அந்த இடத்துல தான் ஷில்பா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஷில்பாவை வந்து இவருக்கு ஆல்ரெடி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து அடிக்கடி கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரே ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறதுனால நிறையா பேசுவாங்க. ஷில்பா பார்க்குறதுக்கும் அழகாக இருப்பாங்க. ஸோ டீப் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒன் சைடாக ஷில்பாவை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. பூனேவுக்கு போகிறதா, ஓகே ஷில்பா கூடவே நம்ம இருப்போமே, ட்ராவல் பண்ணுவோமே, ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒத்துக்கிறாருங்க. ஒத்துக்கிட்டு பூனேவுக்கும் போய் சேர்றாரு. இவர் பல கனவுகளோட வந்து போறாருங்க. அதாவது பூனேக்கு போனால் அந்த ஷில்பாவுடைய வீடு எங்கே இருக்குதோ அதுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து ஒரு ரூமை பார்த்துப்போம், இல்லை ஒரு வீடை வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துப்போம். அந்த இடத்துலேயே வந்து தங்கிட்டு அதுக்கப்புறம் ஷில்பா கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பல கனவுகளோட தான் இவர் அங்கே போயிருக்காரு. ஆனால் அங்கே போய் அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவருக்கு வந்து ஷில்பா வீட்டு பக்கத்தில் வீடு கிடைக்கலங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி தான் இவருக்கு வந்து வீடு கிடைச்சிருக்கு. வேற வழியே இல்லாமல் அந்த வீட்டில் வந்து இவர் தங்குறாருங்க. ஆனால் ரெகுலராக வந்து டெய்லியும் ஆஃபீஸில் ஷில்பாவை மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவங்களுக்குள்ள இன்னும் கொஞ்சம் நெருக்கம் வந்து உண்டாகுது. அங்கே தான் இவங்களுடைய காதலே மலருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஷில்பாவுமே இவரை ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியாமலே நம்ம வந்து நம்மளுடைய லவ்வை ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்பவும் தெளிவாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவருக்கும் இவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்கப்பா. லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது தான் இந்த தேசிகனுக்கு அப்படியேப்பா என்னடா இது, இப்படியெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்குமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமே, இந்த மாதிரிலாம் நடக்குதே அப்படின்ற ஒரு உச்சகட்ட சந்தோஷம் இவருக்கு. அதுக்கப்புறம் இவரே ஓப்பன் அப் ஆகி சொல்கிறாரு, ஷில்பா இந்த மாதிரி நீ வந்து அங்கே இருக்க, நான் 30 கிலோமீட்டர் தள்ளி இங்கே இருக்கேன், என்னுடைய வீட்டு பக்கத்துலேயே வந்து நிறைய வீடுகள்லாம் காலியாக இருக்குது, நீ ஷிஃப்ட் பண்ணி வந்துட்டு அப்படின்னா நல்லாயிருக்கும், நம்ம 2 பேரும் ஒன்றா ஒரே வீட்டிலலாம் இருக்க வேணாம், உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தா, பட் நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து இருக்கலாம் இல்லையா அப்படின்லாம் கேட்குறாருங்க. இந்த ஒரு ஐடியா வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நிறையா பசங்க வந்து வா லிவினில் இருக்கலாம், 2 பேரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கூப்பிடுவாங்க. ஆனால் இவர் வந்து டீசெண்டாக தனியாக வீடு இருக்குது, தங்கிக்கலாம், ஆனால் நிறையா டைம் ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லி கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வீடு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு பக்கத்து வீடே வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருக்குது. அவங்களுமே வந்து வந்துடுறாங்க. அந்த வீட்டில் வந்து எல்லா பொருள்களும் வந்து வச்சிடுறாங்க. ஆனால் இவங்களுடைய 3 பொருள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய பழைய வீட்டிலேயே வந்து விட்டுடுறாங்க. அதாவது பரணை மேலே ஒரு அலமாரி, ஒரு சின்ன அலமாரி வந்து வச்சுருப்பாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு சேர் வச்சுருப்பாங்களாம். அதுக்கப்புறம் இன்னொரு பர்சனல் ஒரு திங் வந்து வச்சுருக்காங்க அந்த அலமாரியில். இவங்க வீடு காலி பண்ணிட்டு வரும்போது எல்லாத்தையும் வந்து வைப் அவுட் பண்ணி காலி பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த ஒரு 3 பொருள்களை மட்டும் எடுக்கிறதுக்கு மறந்துடுறாங்க. உடனடியாக இவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி தேசிகன் நம்ம அந்த வீட்டுக்கு போகணும், என்னுடைய 3 பொருள் வந்து அங்கே மேலே அந்த பரணை இருக்கு இல்லையா, பரணையில் மாட்டிக்கிச்சு, நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவருமே ஓகேப்பா நம்ம ஒரு நாள் போகலாம், போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னுடைய ஒரு சேர் இருக்குது, அதுக்கப்புறம் என்னுடைய ஒரு சின்னதாக ஒரு அலமாரி, அதில் வந்து ஜுவல் பாக்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணி வைக்கலாம், அதுக்காக நான் வாங்கினேன், அது ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு பர்சனல் திங் இருக்குப்பா, அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாது அப்படின்றாங்க. சரி ஓகே நம்ம போகலாம், எப்போ போகலான்னு சொல்லுன்னா உடனே போகலாம் அப்படின்றாங்க.
என்னம்மா நீ உடனே போகலான்ற, என்கிட்ட வண்டி தான் இருக்குது, வண்டி எடுத்துகிட்டு உடனே எப்படி போக முடியும், கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம். இல்லை இன்றைக்கி போயே ஆகணும். சரி வண்டியில் அந்த அலமாரியெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வர முடியாது, வேணும்னா அந்த சேரை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம், வா போகலாம், ஒரு லாங் டிரைவ் போகிற மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா ஷில்பாவை கூப்பிட்டுட்டு அந்த பழைய வீட்டுக்கு வந்து போகிறாருங்க. போய் சேர்ந்துடுறாரு. போய் சேரும்போதே கிட்டத்தட்ட ஒரு 6 மணி அளவாயிடுது. ஈவினிங் போகிறாங்க. அந்த வீட்டில் இருக்க பரணையிலேருந்து சேரை எடுக்கிறாங்க. இவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பி வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஜோராக மழை பெய்யுதுங்க. மழை பெஞ்ச உடனே இவங்க ஓரமாக ஒதுக்குப்புறமாக ஒரு இடத்துல நிற்கிறாங்க. மழை ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா பெய்யுது. அப்புறம் மழை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுது. சரி இப்போ நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. இந்த கிளம்பி போகிற ரூட் இருக்குது தெரியுமா, 2 ரூட் இருக்குங்க. ஒன்று வந்து ஒரு மெயின் ரோடு வழியாக போக வேண்டிய ஒரு ரூட்டு, ஒரு ஹைவே ரூட்டுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் சுற்றி போகிற மாதிரி இருக்கும். இன்னொரு ரூட் இருக்குது. அந்த பூனேல மூலா அப்படின்ற ஒரு நதி இருக்குது. அந்த நதி மேலே ஹோல்கர் பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு பிரிட்ஜ் இருக்குங்க. அந்த பிரிட்ஜுக்கு கிராஸ் பண்ணி போனால் ஷார்ட் ரூட் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து கம்மி ஆகும். ஸோ 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு பதிலாக வெறும் 30 கிலோமீட்டர் மட்டுமே தான் ட்ராவல் பண்ண வேண்டியது மாதிரி இருக்கும். சரி இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அந்த ஹோல்கர் பிரிட்ஜை தாண்டி போகலாம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. அதுக்கு ஷில்பா சொல்கிறாங்க, இல்லை அந்த பிரிட்ஜு பக்கம் மட்டும் வேணாம், அந்த பிரிட்ஜ் வந்து ஆல்ரெடி ஹாண்டட், அதுக்கு பக்கத்தில் நிறைய ஆவிகள்லாம் சுற்றிக்கிட்டு இருக்குன்னுலாம் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த பக்கம் போக வேணாம் அப்படின்னு சொல்லி ஷில்பா சொல்கிறாங்க. இவர் சொல்கிறார், என்னம்மா நீ நான் இருக்கும்போது நீ ஆவி பேய் பூதம்லாம் பயந்துக்கிட்டு இருக்க, என் மேலே நம்பிக்கை வை, நான் உன்னை காப்பாற்றுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஹோல்கர் பிரிட்ஜ் வழியாக போகிறாருங்க. போகும்போதே 8 மணி அளவு, அப்படியே ஃபுல்லாக கும் இருட்டு, சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்குது. இவர் வந்து தைரியமாக ஷில்பா கிட்ட டைலாகெல்லாம் சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டார். ஆனால் அந்த ஒரு இடத்துக்குள்ளே என்டர் ஆகும்போதே இவருக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன் பயங்கரமாக இருக்குது. ஒரு மாதிரி ஐயோ என்னடா இது இப்படியெல்லாம் நெகட்டிவிட்டி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே தான் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. கரெக்டாக அந்த ஹோல்கர் பிரிட்ஜை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் வந்துக்கிட்டே இருக்காருங்க. 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா அடர்ந்த மரங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஊர் வருதுங்க. அந்த ஊருக்குள்ளே என்டர் ஆகிறாரு. என்டர் ஆன உடனே சரியான ஒரு மழைனா மழை, அப்படிப்பட்ட ஒரு மழை. என்னடா இது இப்படி மழை பெய்யுது, இதில் வண்டி ஓட்டிகிட்டு போக முடியாது, நம்ம ஓரமாக நிற்கலாம், ஏதாவது இடம் இருக்கா நிற்கிறதுக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ஓரமாக ஒரு சைக்கிள் கடை வந்து இருக்குதுங்க. சைக்கிள் கடையில் ஒரே ஒரு நபர் மட்டும் உட்காந்துக்கிட்டு இருக்காரு சேரை போட்டு. சரி அதுக்கு பக்கத்தில் வந்து செவுரெல்லாம் இருக்குது, அங்கே போய் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி மேலே ஒரு ஸ்லாப் மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த ஸ்லாப்புக்கு கீழே வந்து மலைக்கு ஒதுங்கி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி முற்றி பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் இருட்டு. அந்த சைக்கிள் கடை அந்த ஷாப் இருக்குல்ல, அந்த ஷாப்பில் மட்டும் சின்னதாக ஒரு பல்பு மட்டும் எரியுதுங்க. அந்த சைக்கிள் கடைக்காரர் அப்படியே உள்ளே போகிறாரு வெளியே வராரு, உள்ளே போகிறாரு வெளியே வராரு. இவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க, என்னடா இது இந்த மாதிரி ஒரு இடத்துல யார் சைக்கிள் ஓட்டிட்டு வர போகிறா, இங்கே யாருடைய சைக்கிள் பஞ்சர் ஆக போகுது, இங்கே வந்து ஒரு கடை வச்சுக்கிட்டு இருக்காரு, என்ன இது அப்படின்னு சொல்லி அவரே உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் பாட்டுக்கு உள்ளே போகிறாரு. அவர் இவங்களை கவனிக்கவே மாட்டாரு. யாராவது ஒரு நார்மலான ஒரு பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக யாராவது ஒரு 2 பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள கவனிப்பாங்களா, ஏங்க அங்கே நிற்கிறீங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்தால் கடையில் வந்து உட்காந்துக்கங்க அப்படின்லாம் கூப்பிடுவாங்க. ஆனால் அந்த ஒரு நபர் வந்து இவங்களை கவனிக்கவே மாட்டாரு. இவங்களும் பார்க்குறாங்க, என்னடா இவன் கவனிக்கவே மாட்டானே இந்த ஆள் அப்படின்னு சொல்லி உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே டைமில் எதிரில் பார்க்குறாங்க ஒரு சின்னதாக ஒரு கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் 2-3 நபர்கள் வந்து அந்த பக்கம் நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. மலைக்காக அவங்களும் ஒதுங்குறாங்க. ஆனால் இவங்க நின்றுக்கிட்டு இருக்காங்களா ஒரு பெரிய ஸ்லாப், ஒரு பில்டிங்கு, ஒரு பெரிய ஸ்லாப்பு. அந்த ஸ்லாப்புக்கு கீழே நிறைய இடம் இருக்குது. ஆனால் யாருமே அந்த பக்கம் வரல. அந்த 3 பேருமே எங்கே போகிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தள்ளி ஃபுல்லாக நனைஞ்சிக்கிட்டு அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு வீடு மாதிரி இருக்குது. அந்த வீட்டுக்கு கீழே போய் நிற்கிறாங்க. சரி இந்த 3 பேர் போயிட்டாங்க போல இருக்குது, ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வீடு, அதனால் அங்கே போய் நிற்கிறாங்கன்னு சொல்லி ஃப்ரீயாக விட்டாங்க. திரும்பியும் ஒரு 5-6 பேர் நடந்து வராங்க. இவங்க அந்த 5-6 பேரை பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களும் இவங்களை கிராஸ் பண்ணி தான் போகிறாங்க. அவங்களும் அதே இடத்துல தான் போய் நிற்கிறாங்க. என்னடா இது 2 வாட்டி கும்பலாக ஆட்கள் வந்தாங்க, 2 வாட்டியும் அங்கே போய் நிற்கிறாங்களேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது 3ஆவதாக ஒரு 3 பேர் நடந்து வராங்க. அவங்கள பார்க்குறாங்க. சரி இவங்களாவது எங்கே போய் நிற்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்களும் இவங்களை கிராஸ் பண்ணி தேசிகன் அண்ட் ஷில்பாவை கிராஸ் பண்ணி அந்த ஒரு வீட்டுக்கு கீழே போய் தான் நிற்கிறாங்க. இவங்க பக்கத்துலேயே யாரும் வரலை. இன்ஃபேக்ட் அங்கே ஒரு 10-11 பேர் இப்போ நின்றுக்கிட்டு இருக்காங்க மழையினால். அவங்க யாருமே இவங்க பக்கம் கூட திரும்பி பார்க்கல. என்னடா இது நம்ம 2 பேரும் மட்டும் தனியாக நின்றுக்கிட்டு இருக்கோம், யாருமே திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்களே, இது வந்து ரொம்ப வியர்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஷில்பா வந்து இவர்கிட்ட தேசிகன் கிட்ட பேசிக்கிட்டே இருக்காருங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பட்டுன்னு கரண்ட் ஆஃப் ஆகுதுங்க.
கரண்ட் ஆஃப் ஆன உடனே அந்த சைக்கிள் கடையில் மட்டும்தான் ஒரே ஒரு சின்ன பல்பு எரிஞ்சிக்கிட்டு இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பல்பு கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகுது. இவங்க இருட்டில் ஷில்பா பயந்து போய் தேசிகனுடைய கையை பிடிச்சி அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. தேசிகனுக்கு ஒரு சைடு பயம், ஒரு சைடு அப்படியே ரொமான்டிக் மூடில் இருக்கிறாரு. ஐயோ என்னடா இது பயமாகவும் இருக்குது, அப்படியே ரொமான்ஸாகவும் இருக்குது. ஃபஸ்ட்டு டைமாக அந்த ஷில்பா வந்து கையை பிடிச்சி அப்படியே பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற ஒரு சந்தோஷம். இதெல்லாம் ஜஸ்ட் அடுத்த செகண்ட் மாறுற மாதிரி திடீர்னு அந்த இடத்துல ஒரு மின்னல் ஸ்ட்ரைக் ஆகுதுங்க. அந்த மின்னல் ஸ்ட்ரைக் எங்கே கரெக்டாக ஆகுதுன்னா, அந்த கோயில் ஒன்று சொன்னேன் இல்லையா, இதில் கோயிலுக்கு பின்னாடி மின்னல் வந்து ஸ்ட்ரைக் ஆகிற மாதிரி அவ்வளோ வெளிச்சம். அந்த வெளிச்சத்தில் பட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த இடத்துல சைக்கிள் கடை, அந்த சைக்கிள் கடையில் ஒரு சைக்கிள் கடைக்காரன் இருக்கிறான்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல சைக்கிள் கடையே கிடையாதுங்க. பால் அடைஞ்சு போன ஒரு வீடு. அந்த பால் அடைஞ்ச வீடை பார்த்த உடனே இவங்களுக்கு அப்படியே மனசெல்லாம் அப்படியே பயங்கரமாக ஸ்டாப் ஆகுது. திரும்பி அந்த மின்னலுடைய லைட்டிங் அப்படியே லைட்டெல்லாம் கம்மியானதுக்கப்புறம் திரும்பி கும் இருட்டில், அந்த கும் இருட்டில் பார்த்தா அந்த பால் அடைஞ்ச வீட்டுக்குள்ளே ஒருத்தன் உட்காந்து சிகரெட்டை வச்சு சிகரெட்டை பொறுத்துறான். அந்த சிகரெட்டுடைய லைட் வெளிச்சம் வரும் இல்லையா, அந்த வெளிச்சத்தில் மட்டும் பார்க்குறாங்க. அந்த நபருடைய ஃபேஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வெளுத்து போன நிறத்தில் இருக்கிறாப்புல, அப்படியே ஸ்கின்னெல்லாம் அப்படியே அழுகி போய் அப்படியே தொங்கிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே சிகரெட்டை பிடிச்சி இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாப்புல கண்ணு ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குங்க. இதை பார்த்த உடனே ஷில்பாவுக்கு செம்ம பயம், அப்படியே கை கால்லாம் நடுங்குது. தேசிகனை கூப்பிட்டு வாடா போகலாம் கம் லெட்ஸ் கோ அப்படின்றாங்க. இவர் எங்கே கம் லெட்ஸ் கோ பார்த்ததில் ஷாக் ஆகி போய் மனுஷன் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காரு. பேய்னா பயம் இல்லைன்னு சொன்னாப்புல, ஆனால் பேய்னா செம்ம பயம், இவரால் நகரவே முடியல. அப்படியே அந்த இடத்துலையே நின்றுக்கிட்டே இருக்காருங்க. அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இவர் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் நிற்கிறாரு. அந்த ஒரு நபர் அப்படியே மெதுவாக எழுந்துக்கிறான், சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு அப்படியே எழுந்துக்கிறான். இது எல்லாமே உங்களுக்கு தெரியுது. லைட்டாக ஒரு நிலா வெளிச்சம் மட்டும் அந்த பர்சனுடைய ஃபேஸில், அந்த ஆன்மாவுடைய ஃபேஸில் உள்ளது. அந்த ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடூரமாக மாறிக்கிட்டே இருக்குங்க. கரெக்டாக சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு அந்த பாலடைஞ்ச வீட்டிலேருந்து எகிரி அந்த ஒரு ஆன்மா வெளியே குதிக்குதுங்க. இதை பார்த்த உடனே இவங்க வண்டியை எடுத்து ஸ்டார்ட் பண்ணி கிளப்புறாங்க. பாரு வண்டியை செம்ம ஸ்பீடில் போகிறாங்க. சர்ன்னு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் போயிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்பீடில் 20 கிலோமீட்டர் போயிட்டதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஷில்பா அவங்களுடைய ஹேண்ட்பேக்கை அந்த இடத்துல விட்டுட்டாங்க. சேர் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா, சேரையும் அந்த இடத்துல வந்து விட்டுட்டாங்க. இப்போ இவங்களுக்கு சேர் போனால் போகுது, ஆனால் ஹேண்ட்பேக்கை விட்டுட்டு வர முடியாது இல்லையா. ஏன்னா ஹேண்ட்பேக்கில் இவங்களுடைய ஜுவல்ஸ் வச்சுருந்தாங்க, பணம் கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய மொபைல் ஃபோனும் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் எப்படிடா விட்டுட்டு வர முடியும்? கண்டிப்பாக போய் எடுத்து தாண்டா ஆகணும். வேறு யாராவது வந்து எடுத்துட்டாங்கன்னா என்னடா பண்ணுறது? இப்போயாவது நைட் டைமு இருட்டு, யாருக்குமே தெரியாது அந்த இடத்துல ஹேண்ட்பேக் இருக்கிறது. வெளிச்சம்லாம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்களே. வா போகலாம். தேசிகனுக்கு செம பயம். என்ன நீ சொல்கிற? அந்த இடத்துல தான் ஆல்ரெடி ஒரு பேய் இருக்கிறத பார்த்தோம், அது வேற வந்து உள்ளேருந்து எகிரியெல்லாம் குதிச்சு நம்மளை நோக்கி நடந்து வந்துச்சு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் வரல அப்படின்னா. பேய்னா பயமே இல்லை அப்படி இப்படின்றதோ தைரியமாக டைலாக்லாம் பேசுகிறேன். நானடா வர சொன்னேன் இந்த சைடு ஹோல்கர் பிரிட்ஜ் பக்கம், நீ வந்து தான் என்னையும் வந்து மாட்டி விட்ட, நீ கண்டிப்பாக வந்து தான் ஆகணும், நகைலாம் இருக்குடா, ஒரு 5-6 வளையல் இருக்குடா, கோல்டு வளையல் அப்படின்றாங்க. சரி வேறு ஆப்ஷன் இல்லை, போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி திரும்பியும் வண்டியை எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. ரொம்ப ஸ்லோவாக தான் போகிறாரு. ஏன்னா இவருடைய மனசில் என்ன யோசிக்கிறாருன்னா, எப்படியாவது ஷில்பா வந்து வேணாடா நம்ம இப்படி போயிடலான்னு சொல்லுவாங்கன்னு நினச்சி தான் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்காரு. ஆனால் அவங்க ரொம்ப ஸ்டெபானாக இருக்காங்க, என்னுடைய பொருளை நான் எடுத்துகிட்டு தான் போகணும், இன்ஃபேக்ட் அந்த சேரை கூட விட மாட்டேன், ஏன்னா அந்த சேர் வந்து எங்கள் அம்மா யூஸ் பண்ண சேர், அது எனக்கு கண்டிப்பாக வேணும், சென்டிமெண்டலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் அப்படின்றாங்க. வேறு ஆப்ஷனே இல்லாமல் மெதுவாக அந்த இடத்துக்கு போகிறாங்க. கரெக்டாக போயிட்டு பார்த்தா அந்த சேரும் அங்கே தான் இருக்குது, ஹேண்ட்பேக்கும் அங்கே தான் இருக்குது. இவங்க போகிறாங்க, ஹேண்ட்பேக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. வளையல், பணம், அதுக்கப்புறம் மொபைல், எல்லாமே இருந்த பொருள்கள் எல்லாமே அப்படியே இருக்குதுங்க. இதை பார்த்துட்டு சரி ஓகேவா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷில்பாவும் தேசிகனும் கரெக்டாக வண்டி மேலே ஏறுறாங்க. சேரை எடுத்து அவங்க தலை மேலே இப்படி வைக்கிறாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு தேசிகன், வண்டி ஸ்டார்ட் ஆகலை. வண்டியை கிக் பண்ணுறாரு, வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அதே டைமில் அந்த ஒரு வீடு, அந்த சைக்கிள் கடைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு பால் அடைஞ்ச வீடு பக்கம் இவங்களுடைய பார்வை வந்து போகுதுங்க. அந்த பார்வை போகும்போது கரெக்டாக அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பல்பு ஆட்டோமேட்டிக்காக லைட்டாக ஆகுது. அந்த வீட்டில் மட்டும்தான் பல்பு லைட்டாக ஆகுது. அந்த பல்புக்கு கீழே அந்த ஆன்மா அப்படியே சேர் மேலே உட்காந்து அதே மாதிரி சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத தான் பார்க்குறாங்க. இந்த தடவை அந்த ஆன்மாவுடைய என்டையர் ஃபிகர் வந்து இவங்களுக்கு தெரிய வருதுங்க. ரொம்பவும் டீட்டெயிலிங்காக
அந்த ஆன்மாவுடைய கை வந்து பல இடங்களில் வெட்டப்பட்டிருக்கு, கால் வந்து பல இடங்களில் வெட்டப்பட்டிருக்கு. அந்த ஆன்மாவுடைய நெஞ்சு பகுதியில் வந்து பொளந்து அப்படியே ரத்தம் வந்து பீச்சு வெடியை அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மெதுவாக அந்த ஆன்மா சிகரெட் குடிச்சுக்கிட்டே இவங்களை பார்த்து ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிக்குதுங்க. அப்படியே பயத்தோட உச்சகட்டத்தில் இவர் திரும்ப திரும்ப வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. வண்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. ஐயோ என்னடா பண்ணுறதுன்னும் போது பட்டுன்னு அந்த ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த சேர்லேருந்து எழுந்துக்குதுங்க. எழுந்து அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்க்குது. திரும்பி பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஸ்டைலாக சிகரெட் குடிச்சுக்கிட்டே அப்படியே இவங்களை நோக்கி நடந்து வர ஆரம்பிக்குதுங்க. திடீர்னு ஓங்கி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணிட்டு பட்டுன்னு இந்த பக்கம் பார்க்கும்போது தான் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. என்னன்னா, அந்த ஒரு வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கோயில் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ அந்த இடத்துல கோயில் இல்லைங்க, கோயில் இல்லாமல் மசூதி இருக்குது. இவருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது இங்கே, நம்ம வந்து ஒரு இல்யூஷனில் மாட்டிக்கிட்டோமா, இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அந்த இடத்துல அந்த இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டோமான்னு தெரியலையேன்னு சொல்லி தேசிகனும் ஷில்பாவும் அப்படியே பயத்தோட உச்சகட்டத்தில் இருக்கும்போது திரும்பியும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சர்றன்னு வண்டியை கிளப்புறாங்க. கரெக்டாக அந்த பாலடைஞ்ச வீடு இருக்கு இல்லையா, அந்த வீடை கிராஸ் பண்ணி போகும்போது திரும்பி வண்டி ஸ்டாப் ஆகி அப்படியே நிற்கிதுங்க. ஸ்டாப் ஆகி நின்ன உடனே பயத்தோட உச்சகட்டத்தில் அப்படியே பார்க்குறாங்க. அந்த ஆன்மா அந்த வீட்டு வாசலில் தான் நின்று சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த ஆன்மா மட்டும்தான் தனியாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அந்த வீட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட 20லிருந்து 30 ஆன்மாக்கள் அப்படியே எழுந்து நடந்து வருதுங்க. அந்த 20லிருந்து 30 ஆன்மாக்கள் யார் அப்படின்றத உத்து பார்க்கும்போது தான் இன்னொரு மிகப்பெரிய ஷாக். அந்த 20லிருந்து 30 ஆன்மாக்கள் வேறு யாரும் கிடையாது. இவங்க இதுக்கு முன்னாடி மலைக்காக ஒதுங்கி இருந்தாங்க இல்லையா, இவங்களை தாண்டி கும்பல் கும்பலாக மக்கள் போனாங்க. அந்த இடத்துல போய் நின்னாங்க. இன்னொரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு கீழே போய் நின்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அந்த பர்சன்ஸ் தான் இப்போது ஆன்மாக்களாக உள்ளே இருக்காங்க. இப்போ தான் இவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, இவ்வளோ நேரம் இந்த இடத்துல பார்த்தவர்கள் எல்லாமே ஆன்மாக்கள், யாருமே மனிதர்கள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறாங்க. மெதுவாக அந்த 30 ஆன்மாக்களும் அந்த வீட்டை விட்டு வெளியே வருதுங்க. இவங்களை நோக்கி நடந்து வந்துக்கிட்டே இருக்குது. வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்படியே கிக் பண்ணுறாங்க. பட்டுன்னு ஒரு கிக்கில் வண்டி ஸ்டார்ட் ஆகுது. வண்டி செம்ம ஸ்பீடில் எடுத்து நேராக சர்றன்னு போகிறாங்க. ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு, எந்த ஒரு வீடு எதுவுமே கிடையாது. ஃபுல் ஸ்ட்ரெச்சில் போனால் தூரமாக போனதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு கடை இருக்குங்க. கடைகளை போய் நிறுத்திட்டு பெருமூச்சு விடுறாங்க. பெருமூச்சு விட்டுட்டு கடைக்காரங்கிட்ட டீ எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் சைலண்ட் ஆகுறாங்க. கடைக்காரனும் இவங்களை பார்க்குறாரு. என்ன இவங்க 2 பேரும் வந்தாங்க, ரொம்பவும் அப்செட்டாக இருக்கிறாங்க, ஏதோ பயந்த மாதிரி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரன் போயிட்டு தேசிகன்கிட்டையும் ஷில்பாக்கிட்டையும் கியாவா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அதுக்கு தேசிகனும் ஷில்பாவும் இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி விஷயத்தெல்லாம் நாங்கள் பார்த்தோம், அது சொன்னால் கூட யாரும் நாங்கள் நம்ப மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் அவர் வந்து சொல்கிறாரு. அந்த கடைக்காரர் வந்து சரி என்ன பார்த்தீங்க சொல்லுங்கள் நான் கேட்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. உடனே தேசிகன் வந்து என்னென்ன நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் அந்த கடைக்காரர் ஒன்று சொல்கிறாருங்க, நீங்கள் கரெக்டாக அந்த பாலடைஞ்ச ஒரு வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்கு பக்கத்தில் நின்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், அந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் நின்னோம். அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடு இருக்கும், ஒரு பெரிய ஸ்லாப் இருக்கும், அந்த ஸ்லாப்புக்கு கீழே நின்னீங்களா, இல்லை ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் அங்கேயும் ஒரு பெரிய ஸ்லாப் இருக்கும், அந்த வீட்டுக்கு கீழே நின்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. இல்லை நாங்கள் அந்த ஸ்லாப் இருக்கிற வீட்டுக்கு கீழே நிற்கல, கரெக்டாக இந்த ஒரு பெரிய சைக்கிள் கடை மாதிரிலாம் இருந்தது இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பெரிய ஸ்லாப் வீட்டில் தான் நின்னோம் அப்படின்னு சொல்லி தேசிகன் சொல்கிறார். அப்போ தான் ஒரு பேக் ஸ்டோரி சொல்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருடங்களுக்கு முன்னாடி அந்த இடத்துல 4-5 வீடுகள் இருந்தது. அந்த இடத்துல வந்து சுற்றி காடுகள் தான் இருக்குது. அந்த பழைய சைக்கிள் கடை இருந்ததுங்க. உண்மையிலேயே அந்த இடத்துல வந்து ஒரு சைக்கிள் கடைக்காரன் இருந்தான். ஸோ ஒரு நாள் நைட்டு வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் அந்த இடத்துல திருட வந்தவங்க அந்த சைக்கிள் கடைக்காரனை வெட்டி அதே இடத்துல சாவடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சைக்கிள் கடைக்காரனை பார்க்குறதுக்காக அவங்களோட சொந்தக்காரங்க ஒரு 20 பேர் வந்தாங்க இல்லையா, அவங்க வந்து கரெக்டாக அங்கே நின்றுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல ஒரு மின்னல் ஸ்ட்ரைக் ஆகுது. மின்னல் ஸ்ட்ரைக் ஆனதில் அப்படியே வந்து நெருப்பு பற்றிக்குது அந்த ஒரு வீடு. நெருப்பு பற்றி அந்த 30 பேரும் அந்த நெருப்புலேயே கருகி இறந்து போயிடுறாங்க. ஸோ இதனால் அந்த இடத்துல 30 ஆன்மாக்களுடைய குடி வாசம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 30 ஆன்மாக்களும் யாரையாவது ட்ரபுள் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரபுள் பண்ணுவாங்க. இந்த சைக்கிள் கடைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல யாராவது போனால் கண்டிப்பாக உயிரோடு வர மாட்டாங்க. அதே மாதிரி இந்த 500 மீட்டர் தள்ளி ஒரு வீடு இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீட்டுக்கு யாராவது போனாலும் உயிரோட வர முடியாது. இன்ஃபேக்ட் இந்த பக்கத்தில் ஒரு வீடு பெரிய ஸ்லாப்பு, அந்த வீட்டில் நின்னா தப்பிக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னு கேட்டால்
அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் பூசாரி இருந்தாராங்க. ஸோ அவர் இருக்கிறதுனால ரொம்பவும் டிவைனாக எப்பயுமே பூஜை பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அந்த இடமே ரொம்ப பாசிட்டிவிட்டி நிறைஞ்சிருந்தது. ஃபைனலாக அந்த கோயில் பூசாரியும் ஒரு நாள் வந்து இறந்து போயிட்டாரு. மர்மமான முறையில் வந்து இறந்து போயிருக்காருங்க. மர்மமான முறையில் இறந்து போனதுனால அவருக்கு வந்து எந்த ஒரு பிள்ளைகள் யாருமே கிடையாது. ஸோ அவர் இறந்து போனதுக்கப்புறம் அந்த வீடு மூடப்பட்ட நிலையில் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு பேக் ஸ்டோரி வந்து அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த ஹோல்கர் பிரிட்ஜெலாம் சொன்னோம் இல்லையா, அந்த பிரிட்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நிறையா வெள்ளப்போக்கெல்லாம் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ திடீர்னு மக்கள்லாம் வந்து காதல் தோல்வியினால் அங்கே போய் குதித்து தற்கொலை பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ அந்த 30 ஆண்மாக்கள் தவிர அந்த ஹோல்கர் பிரிட்ஜ் பக்கத்துலேயே நிறைய ஆண்மாக்களும் இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமமாக நைட் டைமில் யாருமே அந்த பக்கம் ட்ராவல் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்ததே எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இன்ஃபேக்ட் உங்களை காப்பாற்றினது மேபி அந்த பூசாரியோடைய ஆன்மாவாக கூட இருக்கலாம். அவங்க வீட்டுக்கு கீழே உங்களை வந்து நிற்க வச்சுது. இன்ஃபேக்ட் அந்த வீட்டுக்கு கீழே நிற்காமல் நீங்கள் வேறு எங்கேயாவது நின்றுருந்தீங்க அப்படின்னா உங்களை நான் உயிரோட பார்த்துருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஸ்டோரியை வந்து சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே தேசிகனுக்கும் ஷில்பாவுக்கும் அப்போ தான் புரியுது, நம்ம என்ன தான் பிரச்சனையில் இருந்தாலும், நம்ம எவ்வளோ தான் பிரச்சனைக்குரிய இடத்துக்கு போனாலும், என்ன தான் நிறையா துஷ்ட ஆன்மாக்கள் நம்மளை சுற்றி இருந்தாலும், நம்மளுடைய டைம் நல்லா இருந்தது அப்படின்னா, நம்ம நின்றுட்டுருக்கிற இடத்துல கொஞ்சமாவது பாசிட்டிவிட்டி இருந்தது அப்படின்னா, அந்த ஒரு ஆபத்திலிருந்து அந்த ஒரு இடத்துலேருந்து நம்ம உயிரோட எந்த ஒரு காயமும் இல்லாமல் தப்பிச்சு வர முடியும் அப்படின்றத வந்து நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தேசிகன் ஷில்பா ஒரு 6 மாதத்துலேயே அவங்க வந்து சென்னைக்கு வராங்க. போஸ்டிங் அப்படியே சென்னைக்கு வந்துட்டு திருமணம் பண்ணிக்கிட்டு இப்போது ரொம்பவும் சந்தோஷமான திருமண வாழ்க்கையில் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இந்த ஒரு ஸ்டோரியை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லை நான் என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனல் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.